கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க. மக்களவை தேர்தலில் போட்டியிடுற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு மைக் சின்னம் அறிவிக்கப்பட்டிருக்கு. கரும்பு விவசாயி சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க. மக்களவை தேர்தலில் தமிழகம், புதுச்சேரின்னு 40 தொகுதிகளிலுமே நாம் தமிழர் கட்சியினர் தனித்து போட்டியிடுறாங்க. லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க போகுது. இந்த நிலையில சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தல்களில் ஒதுக்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னம் இந்த முறை தேர்தல் ஆணையத்தால ஒதுக்கப்படல. இந்த முறை கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு. கடந்த தேர்தல்கள்ல அறிவிச்ச கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும்னு சீமான் தன்னுடைய மனுவில் கூறியிருந்தாரு. வழக்கை விசாரிச்ச டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செஞ்சிருந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம பொது சின்னம் பட்டியலில் உள்ள அந்த சின்னத்தை முதலில் கோருபவருக்கு தான் முன்னுரிமை அளிச்சு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி உள்ளதாகவும், அதன்படி அந்த சின்னம் தற்போது வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, இதுல எந்த தவறும் இல்ல அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்புல குறிப்பிட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கரும்பு விவசாயி சின்னத்தை டிசம்பர் 17ஆம் தேதி கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தை கேட்டதால அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்க. அந்த கட்சி தமிழகத்துல 40 தொகுதிகளையும் களமிறங்க திட்டமிட்டதாகவும், நாம் தமிழர் கட்சியினர் தங்களுடன் கூட்டணி அமைச்சா கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தயார்னு பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி கூறியிருக்காங்க. இது ஒருபுறம் இருந்தாலுமே டெல்லி உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செஞ்சதால இந்த உத்தரவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. இந்த மனுவை தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரிக்க தொடங்கினாங்க. வழக்கில் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்துச்சு. இந்த வழக்கு வர 26ஆம் தேதி மீண்டும் பட்டியலிடப்படும் உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி தெரிவிச்சிருந்தாங்க. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 27ஆம் தேதிங்கிறதுனால சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கலா இது மாறுச்சு. மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும்னு மார்ச் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள்னு அறிவிக்கப்பட்டுச்சு. மார்ச் 28ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாளும் அறிவிக்கப்பட்டிருந்தது. லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால வர்ற 20ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளதை குறிப்பிட்டு வழக்குடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விரைந்து விசாரிக்க வேணும்னு நாம் தமிழர் கட்சி தரப்புல உச்சநீதிமன்றத்துல முறையிடப்பட்டுச்சு. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ மைக் சின்னம் ஒதுக்கீடு செஞ்சு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.